ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். அப்பொழுது அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். You will see and be radiant. You will see and be radiant. Your heart will thrill with joy. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம், அது என்றைக்குமே அது ஆசீர்வாதம் தான். The joy that comes from the God, the joy that comes from God, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒன்று அது நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒன்று இட் வில் பி இன்எக்ஸ்பிரசிபிள், அதாவது சொல்லி மாளாத அளவுக்கு இருக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒன்று இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள், அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. when God fills our life, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் போது, நிரப்பும் போது, அது ஏனோ தானோ என்ற ஒரு ஆசீர்வாதம், ஏனோ தானோ என்ற ஒரு சந்தோஷம், ஏனோ தானோ என்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது. He fills till your joy overflows. நீங்கள் நிரம்பி வழியத்தக்க வரைக்கும் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும், ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதாக இருந்தா. அல்லேலூயா, ஆமென். பொதுவாக happiness depends on happening. சந்தோஷம் சூழ்நிலையை வைத்து சந்தோஷம் கடந்து வருகிறது. சூழ்நிலைகள் சந்தோஷமாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சந்தோஷத்தை எடுக்கக்கூடியதாக இருந்ததுன்னா, இல்லை நம்ம விரும்பத்தகாத சூழல் நம்மை சுற்றி இருந்ததுன்னா, நம்ம பிடிக்காத காரியங்கள் நம்மை சுற்றி இருந்ததுன்னா, அப்போ சந்தோஷம் கடந்து வராது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரிடத்துலேருந்து வருகிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ். சூழ்நிலையை வைத்து வருகிறது அல்ல ஆண்டவரிடத்துலேருந்து வருகிற மகிழ்ச்சி. மனிதர்களை வைத்து வருகிறது அல்ல, வேற எந்த ஒரு காரியத்தையும் வைத்து வருகிறது அல்ல. இட் இஸ் ரூட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அங்கிருந்து வருகிறது, அது அவருடைய பிரசன்னத்திலிருந்து கடந்து வருகிறது. என்னதான் பிரச்சனைகள் கடந்து வந்தாலும், என்னதான் புயல்கள் அடித்தாலும், என்னதான் பெருங்காற்று வீசினாலும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படியாக ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவருடைய மகிழ்ச்சி செய்யும். அல்லேலூயா. வெளியே நீங்க அப்படியே பலவிதமான போராட்டத்தின் பிடியில நீங்கள் சிக்கி இருக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கலாம், அவ்வளவு போராட்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா உள்ள நீங்க மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கும்படியாக அவர் கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் போன வாரம் நாம் பார்த்தோம். துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். சாரோஃபுல், துக்கப்படுகிறோம், பட் எட் ரிஜாய்சிங். அப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். we are so poor, தரித்திரமான ஒரு நிலை, தரித்திர நிலை, எதுவுமே இல்லை. we are so poor. ஆனாலும் அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. we have nothing, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை எனப்பட்டாலும் எல்லாத்தையும் உடையவர்களாக நாம் இருக்கும்படியாக அவருடைய சந்தோஷம், அவருடைய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வைக்கிறது. ஹல்லேலூயா. to the world you may look broken. இந்த உலகத்தின் பார்வையில் உடைக்கப்பட்ட நபராக நீங்கள் இருக்கலாம். ஆனா பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும்போது உங்க ஆவியில you are blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. to the world you look empty. உலகத்தின் பார்வையில் நீங்க எதுவுமே இல்லாத ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல, பட் in the kingdom of Christ, தேவனுடைய ராஜ்யத்துல you are full, நீங்கள் நிரம்பி காணப்படுகிற ஒரு நிலையில நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. to your natural life, உங்களுடைய பார்வைக்கு you look like you have lost everything. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்ததை போல உங்களுடைய பார்வையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால்
கர்த்தர் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும்போது யூ ஆர் அ விக்டர். நீங்கள் வெற்றியாளன், நீங்கள் வெற்றி பெற்றவன், நீங்கள் ஜெயம் பெற்றவன், நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்து அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியம், இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு இந்த ரகசியம் தெரிந்தது. ஆதி நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய ஆட்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் இந்த ரகசியத்தை அவர்கள் நன்கு கற்று, நன்கு புரிந்து, நன்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். எது துக்கப்படுகிறவர்களாக எண்ணப்பட்டாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதுதான், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷப்படுகிறோம். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை என்ன செய்கிறோம்? விளங்க பண்ணுகிறோம். we are not defeated. எதுவுமே உங்களை கீழே தள்ள முடியாது. அல்லேலூயா. we cry, we groan, we suffer. நம்ம அழுகிறோம், நாம் புலம்புகிறோம், நாம் வேதனைக்கு உட்பட்டு நம்ம கடந்து வருகிறோம். பலவிதமான வேதனைகள், பலவிதமான பாடுகள், பலவிதமான விரும்பத்தகாத சூழல், எது வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறது. ஒரு கவலையோ, ஒரு வேதனையோ, ஒரு போராட்டமோ, ஒரு வியாதியோ உங்களை கீழே கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அழகான பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்கிறான்? திரும்பவும் எழுந்திருப்பான். no matter how many times you fall. பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர், அவமானம், நிந்த, பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான கால தாமதங்கள், எதுல நீ கீழே விழுந்தாலும் you will get up, you will rise up again. திரும்பவும் நீ எழுவாய். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன செய்வான்? திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இதுதாங்க ஆண்டவர் கொடுக்கிற ஒன்று, இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். no matter how many times you fall, you will rise up again. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ எத்தனை முறை கஷ்டத்துல, கவலையில், பிரச்சனையில், கண்ணீர்ல நீ கீழே விழுந்தாலும், நீ எத்தனை முறை கஷ்டத்துல, கண்ணீர்ல, வேதனையில, அவமானத்துல, தோல்வியில, கால தாமதத்துல நீ கீழே விழுந்தாலும் நீ திரும்பவும் நீ எழுந்திருப்பாய். உன்னை எழுப்பும்படியாக அவர் உனக்குள்ளாக வாசம் செய்கிறார். எதுவும் உன்னை கீழே உட்கார வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. that is the power of God. அதுதான் பரிசுத்த தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் என்ன செய்வான்? அவன் எழுந்திருப்பான். ஆமென். பரிசுத்தத்தின் வேதத்துல, சங்கீதத்தின் புஸ்தகத்துல 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அவன் விழுந்தாலும் தாழ்ந்து போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் என்ன செய்கிறாரு? அவனை தாங்குகிறார். you will not go down. நீ கீழே விழுந்தாலும் என் தேவனுடைய கரம் உன்னை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த கரத்தை பார்க்க முடியாது, ஆனா அந்த கரத்தை உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரொம்ப அழகா சொல்றார். துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் என்ன செய்வோம்? நாங்க எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக நாங்கள் இருப்போம். அல்லேலூயா. தரித்திரமான ஒரு நிலை எங்களுடைய நிலையா இருந்தாலும் அநேகரை நாங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவர் எங்களை மாற்றுகிறார். ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை என்ன செய்கிறோம்? விளங்க பண்ணுகிறோம். எப்படி முடியும்? ஆண்டவர் இருந்தா முடியும். அல்லேலூயா. அந்த சங்கீதத்துல அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோமே, 37ஆம் சங்கீதத்துல அழகான ஒரு வசனம், 24வது வசனத்துல பார்த்தோமே, அவன் விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? அவன் தள்ளுண்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். you are in the hand of God. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அவருடைய உள்ளங்கையிலே உங்களையும் என்னையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை மூடி மறைத்து தாங்கி பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா.
ஆமென். நீங்க மீகாவின் புஸ்தகத்துல கூட அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன், நான் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரு, வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. வீப்பிங் மே என்டியூர் ஃபார் a night. சாயங்காலத்துல என்ன இருக்கும், அழுகை தங்கும். விடியற் காலமோ எப்படி இருக்கும், களிப்பு உண்டாகும். வீப்பிங் மே என்டியூர் ஃபார் a night but joy cometh in the morning. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், ஆனா விடியற் காலத்தில் எப்படி இருக்கும், களிப்பு உண்டாகும். வீப்பிங் மே விசிட். அழுகை, தோல்வி, அவமானம் இதெல்லாம் நம்மளை சந்திக்க வரும். ஆனால் நிரந்தரமாய் அவைகள் இருக்காது. அல்லேலூயா. ஆமென். கவலை கதவை தட்டுச்சுன்னா, நல்ல கவனமாக, கவலை கதவை தட்டுச்சுன்னா ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிற அவருடைய சந்தோஷம் அந்த கதவை திறக்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. என்னதான் கவலை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், என்னதான் தோல்விகள் கடந்து வந்தாலும், there is a God who can change things. ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எத்தனை தான் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் அவன் அனுப்பினாலும், எத்தனை தான் உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்தாலும், ஒரு கர்த்தர் இருக்கிறார். எது செய்தாலும் அதை நன்மையாகவே அவர் திருப்பி போற்றுவார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அன்னாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஹானா was sorrowful. அவள் துக்கமா இருந்தா, அவள் அழுதா, அவள் மனங்கசந்து அவள் அழுது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றினாள். பலவிதமான தோல்விகள், பலவிதமான கால தாமதங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான சொல்லி மாளாத பிரச்சனை. அல்லேலூயா. but she turned a sorrow into prayer. அந்த கவலை, அந்த துக்கம், அந்த கண்ணீர், அந்த அவமானம், அந்த வேதனை, இது எல்லாத்தையும் அவர் ஜெபத்திற்குள்ளாக கொண்டு வந்தா. அங்கதான் அவ பண்ண பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. she turned her sorrow into prayer. அவள் எதெல்லாம் அவளுக்கு தோல்வி நினைத்தாலும், எதெல்லாம் அவளுக்கு வேதனை என்று நினைத்தாலும், எதெல்லாம் அவளுக்கு கண்ணீர் என்று நினைத்தாலும், எதெல்லாம் அவளுக்கு முடியல என்று நினைத்தாலும், அது எல்லாத்தையுமே ஜெபத்திற்குள்ளாக கொண்டு வந்தா. அந்த ஜெபம் அவளுடைய வழிகளை அப்படியே உள்வாங்கினது. அந்த ஜெபம் அவளுடைய வேதனைகளை தனக்குள்ளாக உள்வாங்கினது. அந்த ஜெபம் அவளுடைய எல்லா விதமான துயரங்களை உள்வாங்கினது. உள்வாங்கி வெளியே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து வெளியே வச்சிருச்சு. அதுதான் சாமுவேல். ஹல்லேலூயா. அவ என்னென்னமோ கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் வாங்கிட்டு ஒன்று ஆண்டவர் கொடுத்தார், ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார், அவளுடைய மகன் சாமுவேலை. ஹல்லேலூயா. நீங்க அதே சாமுவேல் 1ஆம் சாமுவேல்ல நீங்க 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். One moment she was weeping and another she was rejoicing and praising and worship the Almighty. ஒரு காலத்தில் அவள் அழுது கொண்டு, ஒரு சமயத்தில் அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா. ஆனால் அப்படியே அடுத்த நிலை அவள் ஆண்டவரை துதித்து கொண்டு கர்த்தருக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தின் உச்சியில அவள் கடந்து வரும்படியாக ஆண்டவர் செய்தார். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். நம்ம பார்த்தோம் அந்த 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். துக்கப்படுகிறவர்கள், துக்கமா இருக்கு, போராட்டமா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது, சமாளிக்க முடியல. சகோதரா சகோதரி, மறந்து விடாதே, there is a God who is always into you. உனக்குள்ளாக ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதை நினைச்சு சந்தோஷப்படு, அதை நினைச்சு மகிழ்ச்சியா இரு, அதை நினைச்சு நம்பிக்கையா இரு, அதை நினைச்சு விசுவாசமா இரு. உனக்குள்ளா இருக்கிறவர் அவர் ரொம்ப பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வராது. சூழ்நிலைகள் என்றைக்குமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா உள்ள இருக்கிறவர் என்றைக்குமே உனக்கு வருத்தத்தை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசுக்கு நன்கு தெரியும் என்ன பண்ணா, என்ன ஒரு வருத்தத்தை, கவலைகளை உனக்கு கொடுத்தா உன் சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி கடந்து போகும் என்று பிசாசுக்கு நன்கு தெரியும்.
ஆமென். The joy which God gives, it is not a mood, it is a weapon. கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி அது ஒரு மூடு கிடையாது, அது ஒரு சூழல் கிடையாது, அது ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. The joy which God gives, it is a weapon. அது ஒரு ஆயுதம். உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான தோல்விகளை, எல்லா கால தாமதங்களை, எல்லா போராட்டங்களை, எல்லா காரியங்களையும் முறியடிக்கிற ஒரு ஆயுதம் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்களேன். கடைசி பகுதியில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. அதுதான் ரகசியம், அது ஒரு வெப்பன். மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிற ஒன்று, அது ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும், உங்கள் மகிழ்ச்சியை திருடிட்டா நீங்க வீக் ஆயிருவீங்க, நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. அவ்வளோதான், என்னங்க வாழ்க்கை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடுகள், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே எனக்கு நன்மையான காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்ததை போல ஒன்று கூட நடக்கல. இன்னும் சொல்ல போனா, அப்படி நடக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அதற்கு அப்படியே வேற மாதிரி பிரச்சனைகள் அதிகமாய் கடந்து வருது. நல்லது வரலனாலும் பரவாயில்ல, அதிகமான தீமை வரக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா என்ன நடக்குது? அதிகமான தீமை தான் கடந்து வருகிறது. அல்லேலூயா. நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி சில மாத்திரைகள் நாம் போடுகிறோம். அந்த மாத்திரைகளுடைய விளைவுகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது, கவலையை ஏற்படுத்துகிறது, கண்ணீரை ஏற்படுத்துகிறது, பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. சகோதர சகோதரி, God is watching you. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். அந்த பலத்தை இழந்து விடாத. ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இரு. When a believer rejoices in pain, devil gets nervous. நீ ஆண்டவருக்குள் உன்னுடைய பிரச்சனையில, உன்னுடைய பாடுகள்ல, உன்னுடைய பயத்துல நீ ஆண்டவருக்குள் நீ மகிழ்ச்சியா இருக்கும் போது அது பிசாசை நடுங்கும்படியாக செய்யும். பிசாசு என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்து, என்னென்ன பாடுகளை கொடுத்து, என்னென்ன போராட்டங்களை கொடுத்து நீ நடுங்கணும்னு சொல்லி அவன் செய்கிறானோ, நீ மாறாக அந்த நேரத்தில் நீ சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து ஆண்டவருக்குள் நீ மகிழ்ச்சியா இருக்கும் போது, ஆண்டவர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை, கர்த்தர் தான் என்னுடைய எல்லா, கர்த்தர் தான் என்னுடைய வெளிச்சம், கர்த்தர் தான் என்னுடைய பாதுகாப்பு என்று ஆண்டவரை சார்ந்து நீ ஆண்டவரை நீ பற்றி கொண்டிருக்கும் போது பிசாசு அந்த இடத்துல நடுங்குவா, பிசாசு அந்த இடத்துல பயப்படுவா. பிசாசுக்கு அடுத்தது உன் வாழ்க்கையில அவன் என்ன செய்யணும் அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தேவான், இன்னும் அநேக ஊழியர்கள், அநேக அப்போஸ்தலர்கள், அநேக கர்த்தருடைய ஜனங்கள் இந்த காரியத்தை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். பவுலையும் சீலாவையும் போட்டு ஜெயில போட்டு அடி நடிக்கிறான். they were beaten, they were bleeding, they were chained. அவர்கள் அடிக்கப்பட்டு ரத்தத்தை அவன் சரீரத்திலிருந்து எல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் ஒழுகி கொண்டு வருகிறது. சங்கிலினால் கட்டப்பட்ட ஒரு நிலை அவர்களுடைய நிலையாயிருந்தது. யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் மத்தியில அவர்கள் சந்தோஷமாக, அந்த சங்கிலிகளால கட்டப்பட்ட அவர்கள் சந்தோஷமாய் அவர்கள் துதித்தார்கள். பிசாசுக்கு ஒண்ணுமே புரியல. How is it possible? இது எப்படி நடக்கும்? அவர்கள் அந்த இடத்துல சரீரத்துல பலவிதமான காயங்களோடு இருக்கிறாங்க. ரத்தம் ஒழுகி கொண்டு இருக்கிறது, காயங்கள், வேதனைகள், வலிகள், ரணங்கள் இருக்கிறது. ஆனா சந்தோஷமா ஆண்டவரை அவர்கள் துதித்து அவர்கள் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். எப்போ? நடுராத்திரி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல வேதத்துல நாம் பார்க்கிறோம். பல முறை இந்த வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். பாருங்க, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்போ? ரணத்தோடு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது, காயத்தோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது. அவன் வருத்தப்படுறதுக்கு எல்லா காரணமும் இருந்துச்சு, அவன் புலம்ப எல்லா காரணமும் இருந்தது, அவர்கள் சும்மா இருக்க எல்லா காரணங்களும் இருந்தது. ஆனா காரணங்களை ஒதுக்கி வச்சா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் என்று ஆண்டவருக்கு நன்றிகளை கர்த்தரை துதித்து கொண்டு அவன் கர்த்தரிடத்துல தன்னுடைய சந்தோஷத்தை அவன் கொண்டு வந்தான். பிசாசுக்கு ஒன்றும் புரியல. அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ செய்தா? விடுதலை ஆன பிறகு செய்யல. நாட் ஆஃப்டர் த டெலிவரன்ஸ்.
not after the breakthrough, not after the chain fell. விடுதலை கிடைத்த பிறகு அவன் இது செய்யல. சங்கிலிகள் முறிப்பட்ட பிறகு, அறுப்பட்ட பிறகு இதை செய்யல. ஒரு பெரிய எழுப்புதல் வந்த பிறகு இதை செய்யல. அவ்வளோ ஒரு இக்கட்டான நிலையில, அந்த சிறைச்சாலை, உட்காவல் அறையில, அந்த சிறைச்சாலையில, அந்த ரணத்துல, அந்த வேதனையில, அந்த பாடுகள்ல அவன் இருக்கும் போதே they praised, அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். even before the miracle happened, அந்த அற்புதம் வருவதற்கு முன்பதாக இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். when praise went up, his power came down. ஹல்லேலூயா. துதியின் சத்தம், ஜெபத்தின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம் மேல போகும்போது அங்க விடுதலை கீழே இறங்கி வருகிறது, அங்க அற்புதம் கீழே கடந்து வருகிறது, தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமை அந்த இடத்துல கீழே கடந்து வருகிறது. your praise is the key which opens your prison. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ உன்னுடைய பிரச்சனையில, நீ உன்னுடைய பாடுகள்ல, நீ உன்னுடைய போராட்டத்துல, நீ கர்த்தரை துதிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது, நீ மகிழ்ச்சியா இருக்கும் போது, அது 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 உன்னுடைய சிறைச்சாலை கதவை அது திறக்கும். எதுவுமே அதை பூட்ட முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் அதை திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். no matter what happens, எது வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நான் துதித்துக் கொண்டு இருப்பேன். இங்க இந்த பவுலும் சீலாவும் அவன் சந்தோஷமாய் விடுதலை வருவதற்கு முன்பதாக, கட்டுகள் அறுப்பதற்கு முன்பதாக, எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக எதுவுமே நடக்கல. அப்பவே அவன் கர்த்தரை துதித்து அவன் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தான். சங்கிலிகள் அறுப்பட்டது. அந்த இடம் பெரிய ஒரு அசைவை ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வல்லமையை மேலிருந்து கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய அசைவை அந்த இடத்துல கொண்டு வந்தார். எந்த இடத்துல அவனுடைய தலை கீழே கொண்டதோ அதே இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய நிலையை மாற்றினார். ஹல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி, what are you doing? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னுடைய கவலை, கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், தோல்விகள், காலதாமதங்கள்ல நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Hallelujah, hallelujah. The secret of constant rejoicing. இதெல்லாம் ரகசியம். Hallelujah. பாருங்க சொல்லி, இதெல்லாம் ரகசியம். உன் வருத்தத்துல, உன்னுடைய கவலையில, உன்னுடைய வேதனையில நீ ஆண்டவரை நீ துதித்து, நீ பாடி, நீ ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பலத்தை உனக்கு கொடுக்கிறார், அவருடைய வல்லமையை உனக்கு கொடுக்கிறார், அவருடைய கிருபைகளை உனக்கு கொடுக்கிறார், அவரையே உனக்கு கொடுக்கிறார். Hallelujah, hallelujah. This is the secret of rejoicing. Hallelujah. How can a believer be sorrowful and still and yet he can rejoice? எப்படிங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது, எப்படிங்க வேதனையில் இருக்கும்போது, எப்படிங்க காயத்தில் இருக்கும்போது கர்த்தரை நான் துதிக்க முடியும், நான் ஜெபிக்க முடியும்? எப்படி நான் மகிழ்ச்சியா இருப்பது? அதை நான் சொன்னேன். சூழ்நிலைகளை வைத்து வருகிறது சந்தோஷம், சூழ்நிலைகளை தாண்டி வருகிறது மகிழ்ச்சி. Hallelujah. When you are rooted in Christ, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக, நீர் வேறு உனக்குள்ளாக இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக, நம்முடைய வேறு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாட்டப்படும் போது, என்ன சூழல் வந்தாலும், என்ன வெயில் அடித்தாலும், என்ன மழை வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், துயரங்கள், அவமானங்கள் எது வந்தாலும், nothing can shake you out. எதுவும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. காரணம், சூழலை வைத்து நீ சந்தோஷப்படலை, நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறத வைத்து நீ மகிழ்ச்சி அடைகிற. ஹல்லேலூயா. இயேசு உனக்குள்ளாக இருக்கிறார் என்று நீ மகிழ்ச்சியா இருக்கிற
அதனால பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தெரியல, போராட்டங்கள் உன்னை அசைத்து பார்க்க முடியல, வேதனைகள் அது ஒரு பொருட்டா கூட நீ யோசிக்க மாட்டேன்ற. ஏன்? நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வேறுட்டு அவருடைய சமூகத்துல நீ நிலையாய் நிற்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உனக்குள்ளாக ஆண்டவர் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல நாம் பார்த்த அழகான ஒரு வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆனந்த முழக்கமிடுங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். No matter how hard it is, எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு மோசமாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், ஏது நீங்கள் விரும்பத்தகாத சூழலாக இருந்தாலும், கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் அவரை துதித்து அவரை ஆர்ப்பரிக்கும் போது சூழல் மாற்றம் அடையும். சூழல் ஒரு ஆட்டம் கண்டும். அல்லேலூயா. சூழ்நிலை என்ன ஆகுது? ஒரு ஆட்டம் வரும்படியான ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். Rejoicing is the language. நீ மகிழ்ச்சியாக இருப்பது அது ஒரு மொழி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு மொழியாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்களேன். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு அப்படின்னா ஆண்டவர் தான் என்னை விடுதலை செய்வார். நான் பயப்படாமல் எப்படி இருப்பேன்? நான் நம்பிக்கையாயிருப்பேன். என்னென்ன பயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதரா சகோதரி, அல்லேலூயா. பலவிதமான பயங்களோடு வந்திருக்கலாம், பலவிதமான வேதனைகளோடு வந்திருக்கலாம். மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து நீ பயந்து இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ என்ன செய்வதுன்னு தெரியல, என்ன பண்ணுவதுன்னு தெரியல. ஐயோ பலவிதமான தேவைகள் இருக்கிறது. நான் எப்படி இந்த காலேஜுக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன், இந்த ஸ்கூலுக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன், இந்த இஎம்ஐ நான் எப்படி நான் கட்டுவேன், ஐயோ அந்த டாக்டர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்களே, என்னால் சரியாகவே மூச்சு விட முடியலையே, நான் என்ன செய்வேன், என்னால் சரியாக தூங்க முடியல, எனக்கு பலவிதமான வலிகள் இருக்கு என் சரீரத்தில், நான் இது செஞ்சிடும், இது செய்தால் சரியாயிடும். நான் பார்த்தேன், கொஞ்ச நாள் சரியாச்சு, ஆனால் திரும்பவும் எனக்கு வருகிறது, நான் என்ன பண்ணணும்னு தெரியல என்று வேதனையோடு இருக்கிறாயா சகோதரா சகோதரி? தேவனே உன்னுடைய மகிழ்ச்சி, அவரே உன்னுடைய ரட்சிப்பு, அவரே உன்னுடைய நம்பிக்கை, அவரே உன்னுடைய பலன், அவரே உனக்கு கீதம், அவரே உனக்கு எல்லாமா இருந்து உன்னுடைய காரியங்களை மாறுதலாய் நடக்கும்படியாக நீ சொல்லுவ, சாட்சியாய் நீ சொல்லுவ, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று நீ சாட்சியாய் நிற்கும்படியாக பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில இந்த காரியத்தை அவர் செய்வார். உன் கண்கள் அதை பார்க்கும். You will see and be radiant. நீ பார்ப்ப, நீ ஆச்சரியமாய் நீ பார்ப்ப. உன்னுடைய இருதயம் பூரிப்பாய் வரும்படியாக, மகிழ்ச்சியில சந்தோஷத்துல உன்னுடைய இருதயம் பூரிப்பாய் வரும்படியாக கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிற? அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை நீங்க பாருங்களேன். 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். எப்போ இதெல்லாம் நடக்கும்? இதுக்கு முந்தின வசனம் பார்த்தோமே, அது இருந்ததுன்னா இது வரும். அல்லேலூயா. அந்த 3வது வசனத்தை பாருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? விடுதலை அடைவீர்கள், மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? அந்த 2வது வசனத்தை பார்த்தோமே, அந்த 2வது வசனம், தேவன் என் ரட்சிப்பு என்று சொல்லி அதன்படி செயல்படும் போது, நான் பயப்படாமல் நான் ஆண்டவரை நம்பி இருக்கும் போது, கர்த்தராகிய யெகோவா என் பலன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது, அல்லேலூயா, அவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, a believer can be rejoiceful and joyful even when circumstances seems to be very sorrowful. சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஸ்டில் அப்படி இருக்கிற நிலையில கூட உன்னால மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 16வது
வசனத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம் வேகமாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து, போதும் 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 போதும், உம்மை தேடுகிறவர்கள் அனைவரும், when you search this God, இந்த ஆண்டவரை தேடும் போது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு இந்த ஆண்டவரை நீ தேடும் போது உன் வாழ்க்கையில சந்தோஷம், நீ தேட வேண்டாம், சந்தோஷம் உன்னை தேடி வரும்படியாக அவர் செய்வார். அல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் என்ன செய்வாங்க? சொல்லுவார்களாக. cry if you must. அழணும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுன்னா அழு, ஆனாலும் நீ சந்தோஷமா மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா. பலவிதமான வழிகள், வேதனைகள் கடந்து வருகிறதா? பரவாயில்ல, அதன் வழியாய் கடந்து வா. ஆனாலும் அந்த வழியாய் நீ கடந்து வரும்போது அந்த வழியில, அந்த சூழல்ல நீ மகிழ்ந்து கர்த்தரை நீ போற்றி நீ மகிமைப்படுத்து. நீ ரொம்ப நாள் காத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உன்னுடைய நிலையாய் இருக்கிறதா? பரவாயில்ல, even if you have to wait, you can wait. நீ காத்துரு. அந்த காத்து இருக்கக்கூடிய நாட்கள்ல நீ you can still rejoice in the Lord. நீ அந்த நேரத்துல கூட நீ ஆண்டவருடைய சமூகத்துல நீ கர்த்தரை நீ மகிழ்ச்சியோடு நீ நம்பி விசுவாசித்து சார்ந்திரு. வழிகள் இருக்கதான் செய்யும், காயங்கள் இருக்கதான் செய்யும், கால தாமதங்கள் இருக்கதான் செய்யும், எல்லாம் இருக்கும். எல்லாம் இருக்கும்போது இந்த ஆண்டவரும் இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் அவரும் இருப்பாரு. அவர் இருந்தா உனக்கு எதை குறித்து நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. 120 போன வாரம் நம்ம பார்த்தோம், 126ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்தோம். அதுல 5வது வசனத்தை பாருங்க. அழகான ஒரு விஷயத்தை, ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அவன் அறுப்பான். நீ இப்போ கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம் இந்த இடத்துல. பலவிதமான கண்ணீர், கால தாமதமாகுதுன்னு கண்ணீர், வியாதி என்ற ஒரு கண்ணீர், பண கஷ்டம் என்ற ஒரு கண்ணீர், தோல்விகள், ஏமாற்றங்கள், காயங்கள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனா நீ கம்பீரத்தோடு அறுக்கும்படியான ஒரு நிலையை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. your tears are not wasted. உன்னுடைய கண்ணீர் அது வீணாய் போகாது. your sorrow is not final. உன்னுடைய கவலைகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய வருத்தங்கள் இது நிரந்தரம் அல்ல. your joy is coming with power. பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையோடு உனக்கு வர வேண்டிய அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, அது வல்லமையோடு மேல இருந்து கீழே கடந்து வருகிறது. sorrowful but yet rejoicing. துக்கமாயிருக்கிற ஆனாலும் கர்த்தரை நான் மகிழ்ச்சியோடு, நான் கர்த்தரை நான் துதித்து, நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அழுத்தங்கள், பலவிதமான அழுத்தங்கள், ஆனாலும் நான் கர்த்தருக்குள் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். பலவிதமான காயங்கள், ஆனாலும் நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். பலவிதமான சூழல்ல நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சி அது மரிக்கல. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் அவர் உயிரோடு இன்னும் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் உயிரோடு எனக்குள்ளாக இன்னும் வாசம் செய்கிறதால என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வைத்த அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த ஆசீர்வாதம், it will not die. அது மரிக்காது. அது திரும்ப 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 அது உயிர் பெறும். உயிர் பெறுவது மாத்திரமல்ல, அது திரும்ப வர்த்திக்கும்படியாக, அது அப்படியே மல்டிப்ளை ஆகும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. No matter where you are, no matter how difficult your situation may be, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய பாடுகள் அது எவ்வளவு கொடூரமாக கடினமாக இருந்தாலும் ஒரு கர்த்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில எல்லாமே உயிரோடு இருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையினுடைய சூழலை மாற்றுவார். You will see. நீ பார்ப்பாய், நீ பார்ப்பாய். இதுவரைக்கும் நீ பார்த்தது உனக்கு கண்ணீரை கொடுத்திருக்கலாம். இதுவரைக்கும் நீ பார்த்தது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். இதுவரைக்கும் நீ பார்த்தது உனக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம். ஆனா இனிமேல் நீ பார்க்க போகிறது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இனிமேல் நீ பார்க்க போகிறது மகிழ்ச்சியை கொடுக்கும். உன்னுடைய இருதயம் பூரிப்பாய் மாறும்படியாக அவர் செய்வார்.
ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்பி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஆமென். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தைகள் இந்த நாளில் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாய் ரீங்காரம் செய்யட்டும். எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பாய் கடந்து வருகிறதற்காக நன்றி. You are into us. நீங்கள் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறதற்காக என் இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். No matter how hard our circumstances may be, எங்களுடைய சூழல் எவ்வளவு கொடூரமாக, எவ்வளவு கடினமாக, எவ்வளவு முடியாததாக, எவ்வளவு கஷ்டமாக, எவ்வளவு தோல்வியாக, அவமானமாக, கண்ணீராக இருந்தாலும், there is a God who can change things out. ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் யாவையும் மாற்றுவார். அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள கிறிஸ்துவை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். அந்த உயிருள்ள கிறிஸ்து எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மரித்து காணப்படுகிறதோ அவைகளை அவர் திரும்பவும் உயிர்ப்பிக்க போகிறார். திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெறப்போகிறேன். திரும்பவும் என் தேவனாகிய கர்த்தர் என் சிரசை உயர்த்தி என் பெயரை பெருமைப்படுத்தி என் முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் அது வீணாய் போவதில்லை, அது தரையில் விழுவதில்லை. என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என் இயேசுவை எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பாய் மாறுகிறதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் என்றென்றும் நிலையாய் நிலைத்து உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவினுடைய வருகை விரைந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.